இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே என்ன பகை? நண்பர்கள் பகையாளியானது எப்படி? மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. இஸ்ரேலும் ஈரானும் பல ஆண்டுகளாக இரத்த களரி போட்டியில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் தீவிரம் புவிசார் அரசியல் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மைக்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக இவ்விவகாரம் மாறியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கூட்டாளியான சிறிய சாத்தான் என்றுதான் இஸ்ரேலை ஈரான் ஆட்சியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் அவர்கள் அழைக்கின்றார்கள். ஈரான் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி உதவி செய்வதாகவும் ஆயத்துல்லாக்களின் யூத விரோதத்தால் தூண்டப்பட்டு தனது நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகின்றது. பரம விரோதிகளுக்கு இடையேயான போட்டியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம். இந்த உயிரிழப்புகள் எந்த அரசாங்கமும் பொறுப்பேற்காத ரகசிய நடவடிக்கைகளின் விளைவாகும். காசாவில் நடைபெறும் போர் இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்கின்றது. உண்மையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் 1979 ஆயத்துல்லாக்களின் ஈரானில் உயர் பதவியில் உள்ள ஷியா மத குருக்களுக்கான மரியாதைக்குரிய பெயர். இஸ்லாமிய புரட்சியின் மூலம் டெஹ்ரானில் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை மிகவும் சுமூகமாக இருந்தது. 1948 இஸ்ரேல் தேசத்தை உருவாக்க வழிவகுத்த பலஸ்தீன பிரிவினைக்கான திட்டத்தை ஈரான் எதிர்த்தாலும் எகிப்துக்கு பிறகு அதை அங்கீகரித்த இரண்டாவது இஸ்லாமிய நாடு ஈரான். அந்த நேரத்தில் ஈரான் பஹ்லவி வம்சத்தின் ஷாக்களால் ஆளப்பட்ட ஒரு முடியாட்சி மற்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளிகளில் ஒன்றாகும். இந்த காரணத்துக்காக இஸ்ரேலின் நிறுவனர் மற்றும் அதன் முதல் அரசாங்க தலைவரான டேவிட் பென் குரியன் அதன் அரபு அண்டை நாடுகளால் புதிய யூத அரசை நிராகரிப்பதை எதிர்ப்பதற்கான ஒரு வழியாக ஈரானிய நட்பை நாடினார். 1979 ருஹல்லா கொமேனியின் புரட்சி ஷா ஆட்சியை தூக்கி எறிந்து ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலனாக தன்னை காட்டிக்கொண்ட ஒரு இஸ்லாமிய குடியரசை ஈரான் உருவாக்கியது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலின் ஏகாதிபத்தியத்தை நிராகரிப்பதில் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக ஈரான் இருந்தது. ஆயத்துல்லாக்களின் புதிய ஆட்சி இஸ்ரேலுடனான உறவை துண்டித்து அதன் குடிமக்களின் பாஸ்போர்ட் அங்கீகாரத்தை நிறுத்தியது. மேலும் டெஹ்ரானில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை பலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் ஒப்படைத்தது. இந்த அமைப்பு அப்போது இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக பலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கான குரலை எழுப்பியது. சர்வதேச நெருக்கடி குழு எனும் பகுப்பாய்வு மையத்தின் ஈரான் திட்ட இயக்குனர் அலி வாஸ் கூறுகையில், இஸ்ரேலின் மீதான விரோதம் புதிய ஈரானிய ஆட்சியின் தூணாக இருந்தது. ஏனெனில் அதன் தலைவர்கள் பலர் பலஸ்தீனர்களுடன் கொரில்லா போர் நடவடிக்கைகளில் பயிற்சி அளித்து அதில் பங்கேற்றுள்ளனர். லெபனான் போன்ற இடங்களில் அவர்கள் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டிருந்தனர் என்றார். மேலும் கூறுகையில், புதிய ஈரான் தன்னை ஒரு இஸ்லாமிய சக்தியாக முன்னிறுத்த விரும்பியது. அரபு முஸ்லிம் நாடுகள் கைவிட்ட பலஸ்தீன காரணத்தை இஸ்ரேலுக்கு எதிராக எழுப்பியது என்றார். எனவே பலஸ்தீன காரணத்தை தனது சொந்த உரிமையாக கொமேனி கோரத் தொடங்கினார். அரசின் அதிகாரப்பூர்வ ஆதரவுடன் பெரிய பலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டங்கள் டெஹ்ரானில் வழக்கமானவையாக மாறின. 1990களில் ஈரானுக்கு எதிராக விரோதம் தொடங்கவில்லை. ஏனெனில் சதாம் ஹுசைனின் ஈராக் முன்னர் பெரிய அளவிலான பிராந்திய அச்சுறுத்தலாக உணரப்பட்டது என்று ஈரான் திட்ட இயக்குனர் அலி பாஸ் விளக்குகின்றார். காலப்போக்கில் இஸ்ரேல் தனது இருப்புக்கான முக்கிய ஆபத்துகளில் ஒன்றாக ஈரானை பார்க்க தொடங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பகை வார்த்தைகளிலிருந்து தாக்குதல் வரை சென்றிருக்கின்றது. டெஹ்ரானுடன் இணைந்த அமைப்புகளின் வலையமைப்பு பெருகி அதன் நலன்களுக்கு சாதகமான ஆயுத நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பயங்கரவாதிகளாக வகைப்படுத்தப்பட்ட லெபனான் ஹிஸ்புல்லா மிக முக்கியமானதாகும். இன்று ஈரானிய எதிர்ப்பின் அச்சு லெபனான், சிரியா, ஈராக் மற்றும் யெமன் வழியாக நீண்டுள்ளது. ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் தாக்குதல்கள் மற்றும் பிற விரோத நடவடிக்கைகளை இஸ்ரேல் பரிமாறிக்கொண்டது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை ஒரு நிழல் போர் என்று விவரிக்கப்படுகின்றது. ஏனெனில் இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்ட போது பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கங்கள் அதில் தங்கள் பங்கேற்பை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. 1992 ஈரானுடன் தொடர்புடைய இஸ்லாமிய குழுக்கள் பியூனஸ் அயர்ஸில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் குண்டு வைத்து வெடிக்கச் செய்தது. இத்தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டனர். சிறிது காலத்துக்கு முன்பு ஹிஸ்புல்லா தலைவர் அப்பாஸ் அல் முசாவி படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவுத்துறை இருப்பதாக பரவலாக கூறப்பட்டது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானிய அணுசக்தி திட்டத்தை துண்டித்து ஆயத்துல்லாக்கள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை தடுப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. தனது திட்டம் பொதுநல நோக்கங்களை மட்டும் தாங்கள் கொண்டிருப்பதாக ஈரான் கூறுவதை இஸ்ரேல் நம்பவில்லை. 2000ஆம் ஆண்டுகளில் முதல் தசாப்தத்தில் ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்த ஸ்டக்ஸ்நெட் கணனி வைரஸை அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் உருவாக்கியது என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டெஹ்ரான் தனது அணுசக்தி
திட்டத்துக்கு பொறுப்பான சில முக்கிய விஞ்ஞானிகளுக்கு எதிராக தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறைதான் பொறுப்பு என்று கண்டித்துள்ளது. 2020 அதன் மிகவும் பொறுப்பான நபராக கருதப்படும் மஹுசன் ஃபக்ரி ஷா தேவின் படுகொலை மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். ஈரானிய விஞ்ஞானிகளின் மரணத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் தனது தலையீட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேற்கத்திய நட்பு நாடுகளுடன் சேர்ந்து கடந்த காலங்களில் தனது பிரதேசத்தில் ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களுக்கு பின்னால் இஸ்ரேல் இருப்பதாகவும் அந்நாடு பல இணைய தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியது. 2011 முதல் சிரியாவின் கட்டவிழ்த்து விடப்பட்ட உள்நாட்டு போர் மோதலுக்கான மற்றொரு காரணமாக அமெரிக்க உளவுத்துறை இணையதளமான ஸ்ட்ராட்ஃபோரின் கூற்றுப்படி வெவ்வேறு காலங்களில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டும் சிரியாவில் பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்குவதை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொண்டன. நிழல் போர் 2021 கடல் பகுதியை அடைந்தது. அந்த ஆண்டு ஓமான் வளைகுடாவில் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. ஈரான் தனது பங்குக்கு செங்கடலில் இஸ்ரேல் தனது கப்பல்களை தாக்குவதாக குற்றம் சாட்டியது. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய பெரும் ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்கள் மற்றும் அரசாங்கங்கள் இந்த மோதல் பிராந்தியத்தின் எதிர்வினையை தூண்டக்கூடும் என்ற கவலை தெரிவித்தது. ஈரானியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே வெளிப்படையான மற்றும் நேரடியான மோதலுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தனர். சர்வதேச நெருக்கடி குழு எனும் பகுப்பாய்வு மையத்தின் ஈரான் திட்ட இயக்குனர் அலி வாசின் கூற்றுப்படி இப்போது பெரிய அளவிலான மோதலை யாரும் விரும்பவில்லை என்பதுதான் நகைப்புக்குரிய விஷயம். காசாவில் ஹமாஸுக்கு எதிராக அதன் பேரழிவுகரமான போரில் இஸ்ரேல் கடந்த 6 மாதங்களாக ஈடுபட்டுள்ளது. இது சர்வதேச அரங்கில் அதன் நற்பெயரை பெரிதும் எதிர்மறையாக பாதித்துள்ளது. இஸ்ரேல் முன்னை விடவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். ஹமாஸை போலல்லாமல் ஈரான் ஒரு அரசு, எனவே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று ஆய்வாளர்கள் எச்சரித்தனர். ஆனால் அதே நேரத்தில் அது பல பொருளாதார சிக்கல்களை கொண்டுள்ளது. பல மாதங்களாக மத கட்டுப்பாடுகளால் சோர்வடைந்த பெண்களால் பல சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அதன் அரசாங்கம் சட்டபூர்வ நெருக்கடியை எதிர்கொள்கின்றது என்றார்கள்.